திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்குள் நுழைய தமிழக அறநிலையத்துறை ஆணையருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. ஆணிவார அஸ்தானத்திற்காக ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருப்பதிக்கு வஸ்திர மரியாதை கொண்டு செல்லப்பட்டது. அதை ஏழுமலையானிடம் சமர்ப்பிக்க அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைமையிலான குழுவினர் கோவிலுக்கு சென்றனர். 10 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் 8 பேரை மட்டுமே அனுமதித்து தேவஸ்தான அதிகாரிகள் 10 பேர் என கூறியுள்ளனர். அறநிலையத்துறை ஆணையர் மாரியப்பன் உட்பட 2 அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தேவஸ்தான ஊழியர்களை கண்டித்து அமைச்சர் சேகர் பாபு அதிகாரிகளை அனுமதிக்க வலியுறுத்தினார். பின்னர் ஆய்வு செய்த தேவஸ்தான அதிகாரிகள் ஆணையர் உட்பட 2 அனுமதித்தனர். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அதிகாரிகளை அனுமதித்தால்தான் கோவிலுக்குள் செல்வேன் என்று கரார் காட்டினார். இதைத் தொடர்ந்து பயோமெட்ரிக் மற்றும் உரிய அடையாள அட்டையுடன் அறநிலையத்துறை இணை ஆணையர் மாரியப்பனை கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டார். இதன் பின்னர் அமைச்சர் சேகர் பாபு தலைமையிலான அறநிலையத்துறை அதிகாரிகள் குழுவினர் மங்கள பொருட்களை ஏழுமலையானுக்கு சமர்ப்பித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.